கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் 10வது வீட்டுக்கு வரார். மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். தொழிலை மாற்றுவோமா, வீடை மாற்றுவோமா, வாகனத்தை மாற்றுவோமா, இருப்பிடத்தை மாற்றுவோமா, ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள் சனீஸ்வரன் 7வது வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடங்கோ. தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கணவன் மனைவி உறவை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. கணவன் மனைவியின் உடல் நலத்தில், மனைவி கணவனின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். உங்களுடைய துணைவியருக்கு சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு அந்த யோகம் கைகூடும். எதிரிகள் விடயத்தில் சில பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரம் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் 3வது மனிதருடைய தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். சளி தொல்லையினால் அலர்ஜிக் சம்பந்தமான தொல்லைகள், நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. இடமாற்றம் ஏற்படும். பிரயாணம் அதிகரிக்கும். 3வது மனிதர் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். பதவி உயர்வு உண்டு. எதிர்பார்த்த விஷயத்தில் சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு விஷயம் சரிவரும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது அமைகின்றது.